ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசி பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஸோ என்டிபிசில பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்டும் இருக்கு, டிகிரி லெவல் போஸ்டும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 12th லெவல், டிகிரி லெவல் ரெண்டுக்குமே ஒரே டைம்ல அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா 12th லெவலுக்கு ஒரு டைம்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், டிகிரி லெவலுக்கு தனியா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிகிரி லெவலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓபன் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளையில இருந்து ஓபன் ஆக போகுது. ஸோ இது ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நைட்டு கூட நீங்க அபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகிரும். அதுக்கான ஒரு நோட்டீஸ் தான் இப்ப வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட். ஓகேவா? ஸோ கிராஜுவேட் லெவலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் போஸ்ட் given in the table below. The last date of submission for application is 13/10/2024. Applications complete in all respect must be submitted online only. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 14/9/2024 கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? சோ இப்போ நீங்க என்டிபிசி பாத்தீங்கன்னா 12th படிச்சவங்களும் எழுதலாம், டிகிரி படிச்சவங்களும் எழுதலாம். சோ டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா? சோ நீங்க பாத்தீங்கன்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு நாளைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ அதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/9/2024 செப்டம்பர் 14ஆம் தேதி. சோ இன்னைக்கு 13, நாளைக்கு 14. ஓகேவா? சோ நாளையில இருந்து நீங்க இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 13/10/2024. ஓகேவா? சோ அடுத்த மாசம் 13ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. எப்பவுமே எந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுனாலும் ஒரு மாசம் டைம் கொடுப்பாங்க. சோ 14ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ 13 அக்டோபர்ல அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. சோ இதுல பாத்தீங்கன்னா என்டிபிசில லெவல் 2, 3, 4, 5, 6 இருக்கு. இந்த லெவல் 2 and 3 பாத்தீங்கன்னா 12th லெவல் போஸ்ட். லெவல் 4, 5, 6 பாத்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் போஸ்ட். சோ இப்போ வந்திருக்குது பாத்தீங்கன்னா டிகிரி லெவலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ லெவல் 4ல வேகன்சிஸ் கிடையாது, லெவல் 5 and 6ல மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, சோ இதுக்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 5 and 6க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் டேட் நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்மளோட ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்ல இன்னைக்கு நைட்டே அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் லெவல் 6 கீழே என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகே, சோ இனிஷியல் பே 35,400. ஓகே, சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே ஏற்கனவே நான் என்டிபிசி பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ இதுலயே நீங்க பாத்துக்கோங்க, என்டிபிசி எக்ஸாம்னா என்னன்னு தெரியாத ஸ்டூடெண்ட் இதுல பாத்துக்கோங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓகே, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சோ இந்த லெவல் 6ல டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 2730 ஆல் ஓவர் இந்தியா. எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து லெவல் 6க்கான வேகன்சி 2730. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெவல் 5ல குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் இந்த போஸ்ட். இதுக்கான இனிஷியல் பே சொல்லியிருக்காங்க. இது போக நிறைய அலோவன்சஸ் எல்லாமே இருக்கும். ஃபைனலா கையில எவ்வளவு சேலரி வருங்கிறதையும் நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு போட்டிருக்கேன். சோ இப்போ இதுல எவ்வளவு வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 5383 வேகன்சி இருக்கு. சோ டோட்டலா கிராஜுவேட் லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8113 வேகன்சி. ஓகேவா? சோ இப்போ நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் லெவலுக்கு உங்களுக்கு மினிமம் 18 வயசு இருக்கணும், மேக்சிமம் 36 வயசு இருக்கணும். ஓகேவா? இதுல என்ன சொல்லிருக்காங்க, this includes a relaxation of 3 years in age beyond the prescribed age limit as a one time measure due to the COVID-19 pandemic. So COVID-19னால எக்ஸ்ட்ரா 3 years relaxation கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதுல 18ல இருந்து 33 தான் ஏஜ் லிமிட் இருந்துச்சு. சோ கோவிட் வந்ததுனால இப்போ ஜெனரல் கேட்டகரிக்கு 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. சப்போஸ் நீங்க ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 39 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 41 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் நீங்க எழுதிக்கலாம். அது போக பிடபிள்யூடிக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போதைக்கு இந்த நோட்டீஸ்ல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிபிசி எக்ஸாமுக்கு கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு நாளையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ 14 செப்டம்பர்ல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்
இன்னைக்கு நைட்டு அபிஷியலா வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருவாங்க. அந்த வீடியோவை நான் நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத நான் தனியாவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, அப்ளிகேஷன் செப்டம்பர் 14ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 13ல வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக போகுது. ஒரு மாசம் டைம் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த நோட்டீஸ்ல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் இதுதான். சோ நீங்க எந்த ரீஜியன்லனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சென்னை ரீஜியன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நீங்க சென்னை ரீஜியன்னா இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், rrbchennai.government.in வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து அபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, சோ இன்னைக்கு வந்த நோட்டீஸ் தான் இது. சோ இதுக்கான அபிஷியல் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே 14ஆம் தேதி வந்துரும். சோ நாளைக்கு மார்னிங்ல இருந்து நீங்க வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு நாளையில இருந்து அப்ளை பண்ணலாம். 12th லெவல் போஸ்ட்டுக்கு இன்னொரு 10 நாள்ல இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ என்டிபிசி எக்ஸாமுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து 2 நாள் லைவ்ல இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். ஸோ எஸ்டர்டேவே நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ என்டிபிசிக்காக முதல்ல நாம வந்து தமிழ்ல லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் யாருமே தமிழ்ல லைவ் டெஸ்ட் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ ஸ்பெஷலா என்டிபிசிக்காக, ரயில்வேயோட என்டிபிசிக்காக உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். யாருனாலும் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரேங்க் எல்லாமே பாத்துக்கலாம். ஓவரால் தமிழ்நாட்டுல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, இன்னும் எது உங்களோட வீக் ஏரியாஸ், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதையும் பாத்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நான் என்டிபிசி எக்ஸாம் படிக்கல மேம், இனிமேதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை கொடுத்துருப்போம். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரயில்வேக்கு தேவையான எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ரயில்வேயோட என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பின்னு எல்லா எக்ஸாமுமே இதுலயே நாம வந்து கவர் பண்ணிருப்போம். ஸோ என்டிபிசிக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், சிலபஸ்ன்னு எல்லாம் கவர் பண்ணிருப்போம். டெஸ்ட்டும் இதுலயே கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அந்த என்டிபிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த என்டிபிசியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் எதுனா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ இதுல கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாது, இனிமேதான் நான் படிக்க போறேன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், ஸோ இந்த மெசேஜ் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ணாதீங்க. ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ரயில்வே மட்டும் இல்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இதை மட்டும் படிச்சா போதும். என்டிபிசிக்கு இது எல்லா சிலபஸும் கவர் பண்ணிருப்போம். அதுக்கான ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிளாஸஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஏஜ் இவ்வளோ ஆயிடுச்சு மேம், இப்போ கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, நான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், என்னோட ஏஜ் கரெக்டா இருக்குமா, என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு நான் என்ன படிச்சா கரெக்டா இருக்கும்னு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த நம்பருக்கே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே நீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வந்து கிடைச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க என்ன படிச்சாலும் சரி இந்த எக்ஸாமுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி 12th லெவலுக்கான நோட்டிபிகேஷன் இன்னொரு 10 நாள்ல வந்துடும். ஸோ 12th லெவலுக்கான போஸ்ட்ல இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.